அண்மைச் செய்தி. டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகனிடம் 6 மணி நேரத்திற்கு மேலாக அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியிருக்கின்றனர். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகனிடம் தொடர்ச்சியாக 2வது நாளாக அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். விசாரணை கிட்டத்தட்ட 6 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 2வது நாளாக அவரிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். டாஸ்மாக் மூலம் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக எழுந்த குற்றச்சாட்டின் பேரில் அவரிடம் அமலாக்கத்துறையினர் 2வது நாளாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான அண்மை தகவல்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் ஐயப்பன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஐயப்பன், தற்போது அமலாக்கத்துறையினர் 2ஆம் நாளாக விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இது பற்றிய விவரம். வணக்கம் உமா. அதாவது டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகனிடம் தொடர்ச்சியாக 2வது நாளாக அமலாக்கத்துறையினர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணையானது மேற்கொண்டு வருகிறார்கள். அதாவது நேற்றைக்கு விசாகன் அவருடைய வீடு சென்னை மணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரினுடைய வீட்டில் காலை சரியாக 6 மணியிலிருந்து 3 மணி வரையிலும் தொடர்ச்சியான அவருடைய வீட்டில் சோதனை மற்றும் விசாரணையானது நடைபெற்றது. இதற்கு அடுத்த கட்டமாக நேற்று மதியத்திற்கு மேலாக, அதாவது சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணையானது நடைபெற்றது. இரவு சுமார் 8:45 மணி வரை நேற்றைக்கு விசாரணையானது நடைபெற்றது. நேற்றைக்கு ஒரு நாளினை பொறுத்தமட்டிலும் கிட்டத்தட்ட 13 மணி நேரத்திற்கும் அதிகமான விசாரணையானது தொடர்ச்சியாக நடைபெற்றது. குறிப்பாக அவரிடம் அந்த விசாரணையின் போது கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான கேள்விகளானது கேட்கப்பட்டிருக்கக்கூடிய வேளையில், அதாவது நேற்றைய தினம் முடிந்திருக்கக்கூடிய சூழலில் தாங்கள் அதாவது வீட்டிற்கு சென்று இரவினை கடந்த பிறகாக மீண்டும் காலை, அதாவது இன்றைக்கு விசாரணைக்கு ஒத்துழைப்பு தருமாறு அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாகனிடம் அறிவுறுத்தி நேற்றைக்கு அனுப்பி வைத்தனர். இன்று காலை சரியாக 10:40 மணி அளவில் விசாகன் மீண்டும் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு நேரில் வந்து அவரினுடைய விசாரணையானது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஒரு சூழலில் விசாகன் அவரிடம் எந்த மாதிரியான கேள்விகளானது கேட்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது, அதாவது நேற்றைக்கு மணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விசாகன் அவரினுடைய இல்லத்தில், அவரினுடைய வீட்டினுடைய இல்லத்தில் மாடியில் இருந்து அவரினுடைய வாட்ஸ்அப் சேட்டுகள் அடங்கிய அவர் யாரிடமெல்லாம் அதாவது சேட் மூலம் பேசியிருக்கிறார் என்பது குறித்தான தகவல்களானது கிடைத்திருக்கக்கூடிய பட்சத்தில் அது தொடர்பான கேள்விகளும், குறிப்பாக இந்த விவகாரம் மிகப்பெரிய அளவு பூதாகரம் ஆகியிருப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது, அதாவது அதிகப்படியான கட்டணம். உதாரணமாக ஒரு மது பாட்டிலினுடைய விலையானது 100 ரூபாய் இருக்கக்கூடிய பட்சத்தில் அதற்கு அதிகப்படியாக 10 ரூபாய் கட்டணம், 110 ரூபாய் கட்டணம், இந்த அதிகப்படியான கட்டணமானது வசூலிக்கப்படக்கூடிய பட்சத்தில் இந்த ஒரு பணமானது எங்கு செல்லப்படுகிறது? குறிப்பாக எந்த மதுவினை வாங்கினாலும் 10% அதிகப்படியான கட்டணமானது செல்லக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில் மது பிரியர்கள் கடந்த ஒரு 4 ஆண்டுகளாகவே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக கடந்த மாதம் சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் இரவு பகல் பாழாமல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடர்ச்சியாக கட்டுக்கட்டான ஆவணங்களை சேகரித்து வைத்தனர். இதன் பின்னணியில் அதாவது ஒவ்வொரு மதுபான கடைகளிலும் இருக்கக்கூடிய டெண்டர் ஒதுக்கீடு, அது மட்டுமின்றி வெளிநாட்டு மதுபானங்களை இந்தியாவில் இறக்குமதி செய்து குறிப்பாக தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகள் மூலமாக அதனை விற்பனை செய்யக்கூடிய சூழலில் அதற்கான சரியான வரவு செலவு கணக்குகள், அது தொடர்பான வங்கி கணக்குகள் தொடர்பான பண பரிவர்த்தனைகள், அது மட்டுமின்றி புதிதாக ஏதேனும் லைசன்ஸ் தொடர்பாக விண்ணப்பிக்கக்கூடிய பட்சத்தில் எந்த மாதிரியான ஒரு நபருக்கு லைசன்ஸ் ஆனது கிடைக்கிறது என்பது தொடர்பான அடுக்கடுக்கான பல்வேறு விதமான கேள்விகளையும் அமலாக்க
அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாகனிடம் கேட்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து இன்றைக்கு மதியத்திற்கு மேலாக தேவகுமார் என்கிற ஒரு நபரினையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு வரவழைத்து விசாரணையானது நடத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். தேவகுமாரனை பொறுத்தமட்டிலும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரினுடைய உறவினராக இருக்கக்கூடிய நபர், சென்னை நுங்கம்பாக்கத்தில் சொந்தமாக ஓட்டல் மற்றும் மதுபான கூடம் நடத்தி இருக்கக்கூடிய நபர். அவரிடமும் தொடர்ச்சியாக 4 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணையானது தொடர்ச்சியாகவே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள். குறிப்பாக இந்த ஒரு வேளையிலும் அதே போல விசாகன் அவரிடம் எந்த மாதிரியான கேள்விகளானது கேட்கப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி கேள்விகளானது தேவகுமாரிடம் தொடர்ச்சியாக கேட்கப்பட்டிருக்கிறது. அதே போல பொறுத்தமட்டிலும் சென்னையில் குறிப்பாக திமுக பிரபலங்களுக்கு தொடர்புடைய நபர்கள் மீது தொடர்ச்சியான அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கக்கூடிய ரித்தீஷ் என்கிற நபரும், அதே போல ஆகாஷ் பாஸ்கர் என்கிற திரைப்பட தயாரிப்பாளர், குறுகிய காலகட்டத்திலேயே மிகப்பெரிய படங்களாக சமீபத்தில் திரைப்படங்களாக இருக்கக்கூடிய பராசக்தி மற்றும் இட்லி கடை, அதனைத் தொடர்ந்து பார்த்தோமே என்றால் சிம்புவினுடைய 49வது படம் போன்ற பெரிய படங்களை தயாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய டான் பிக்சர்ஸ் வைத்திருக்கக்கூடிய ஆகாஷ் பாஸ்கர் என்பவருடைய வீட்டிலும் வருமான வரித்துறை சோதனையானது தொடர்ச்சியாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகாஷ் பாஸ்கர் அவருடைய ஓட்டுநர் துரை என்பவரும் இன்றைக்கு நேரில் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு வந்து அவரிடமும் பல்வேறு விதமான கேள்விகளும் கேட்கப்பட்டதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஒரு சூழலை பொறுத்தமட்டிலும் தற்பொழுது இந்த ஒரு விசாரணையானது தொடர்ச்சியாக டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகன் அவரிடம் நேற்று மற்றும் இன்றையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல பொறுத்தமட்டிலும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் தொடர்புடைய அவருடைய உறவினராக இருக்கக்கூடிய தேவகுமார் அவரிடமும் இன்றைக்கு 4 மணி நேரத்திற்கும் அதிகமாக விசாரணையானது தொடர்ச்சியாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக விளம்பர திமுக ஆட்சியில் முன்னாள் அமைச்சர்களுடைய அந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பான குற்றச்சாட்டுகள் பரவலாகவே அதிகரித்து வருகிறது. இதற்கு உதாரணமாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரினுடைய அவர் அமைச்சர் பதவி வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு மதுவிலக்கு துறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முறைகேடானது கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு எழுந்திருப்பதாக இந்த ஒரு தகவலானது கிடைத்திருப்பது பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை திமுக மீது ஏற்படுத்தக்கூடிய இந்த ஒரு நிலையானது தற்பொழுது நிலை வருகிறது. உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஐயப்பன்.